வணக்கம் மக்களே. கூகுள் சர்ச்ல டுபாக்கூர் பொலிட்டீஷியன் இன் தமிழ்நாடு இல்ல இந்தியா அப்படின்னு போட்டாலே விக்கிபீடியா வந்து சீமான் அவர்களை காட்டுது அப்படின்னு திமுகவுடைய பெய்டு யூடியூபரான யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் வந்துட்டு அவருடைய யூடியூப் சேனல்ல பேசியிருந்தாரு. அது அது அதே கருத்தை வந்து திமுக காரங்கள்லாம் அந்த டைம்ல பேசிட்டு வந்தாங்க. இப்ப தாவேகா ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் ராவுத்தர் அவர்கள் ஒரு மேடையில சமீபத்துல இதே கருத்தை வந்து பேசியிருக்காரு. இப்ப தாவேகாவுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாரும் சமூக வலைத்தளங்கள்ல இந்த விஷயத்த பரப்புறாங்க. குறிப்பா சீமான் அவர்களுடைய வீடியோக்கு கீழெல்லாம் கமெண்ட்ஸ்ல இந்த விஷயங்கள் துப்பாக்கர் பொலிட்டீஷியன் அப்படின்ற அந்த விஷயத்த வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. அது எந்த வீடியோக்கு கீழேன்னா, கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விடும்போது அந்த ஊர் கழிவுகளையும் தொழிற்சாலை கழிவுகளையும் சுத்திகரிப்பு பண்ணாம அப்படியே திறந்து விட்டுறாங்க. அது இங்க வரும்போது நுரையோட துர்நாற்றத்தோட வருது. இதனால இங்க உள்ள மண் வளம், அதுக்கப்புறம் விவசாயம், ஆடு மாடுகள், மனுஷங்க எல்லாருமே பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாறாங்க. இப்ப இத சம்பந்தமா சமூக வலைத்தளங்கள்ல எல்லா இன்ஃபுளுசர்ஸும் எடுத்து பேசுறாங்க. அதை நம்மளே பார்த்திருப்போம். அதனால இந்த கருத்தை வந்து ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சியில அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியா பல மேடைகள்ல பேசியிருக்காரு. சமீபத்துல கூட நடந்த தண்ணீர் மாநாட்டுல இதை பத்தி பெரிய அளவுல எக்ஸ்பிளனேஷன் பண்ணாரு. ஒரு ப்ரொஃபசர் மாதிரி திரை போட்டு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, இந்த மாதிரி ஆபத்துகள் வரும் அப்படின்றத விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருந்தாரு. அந்த காணொலிகள் எல்லாத்தையுமே நாம் தமிழர் கட்சி சார்பாக வீடியோவா போட்டுட்டு வர்றாங்க. அந்த வீடியோ கீழே போய் இந்த மாதிரி டுபாக்கூர் பொலிட்டீஷியன்னு கமெண்ட் பண்றாங்க. இதை மட்டுமா பண்றாங்க, சைமன்றாங்க, பாலியல் குற்றவாளின்றாங்க, அதுக்கப்புறம் ஆமகரின்றாங்க. இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. அவரு எந்த இடத்துலயும் என்னுடைய பேர் சைமன் சொன்னது இல்லை. அதையும் மீறி சைமன் தான் அவர் பேரு அப்படின்னு போடுறாங்க. சரி, உங்க வழிக்கே நான் வரேன். அப்படியே சைமனா இருந்தாலும் அதாவது பேர் மாற்றம்லாம் ஒரு பெரிய விஷயமா? அவங்க விருப்பத்துக்கு தகுந்தபடி பேர் மாத்திக்கலாம். இதை வந்து ஒரு பெரிய குற்றம் மாதிரியும் அதை வந்து அவதூறா பரப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் பாலியல் குற்றவாளின்னு சொல்லி அந்த நடிகையோட இன்னும் ஒப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கியாச்சு, இதை பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அதை மீறியும் கமெண்ட் செக்ஷன்ல இன்னமும் அந்த புகைப்படங்கள் வருது. சீமான் அவர்களுடைய அரை நிர்வாண புகைப்படத்தை வந்து இன்னமும் போட்டுட்டு இருக்காங்க. நான் இதை குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். இதை வந்து அரை நிர்வாணம் படத்தை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை வந்து இது ஒரு வழக்கு தொடுக்கணும்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு இன்னும் தெரியல. அதுக்கப்புறம் ஆமகரின்னு சொல்றது, இது வந்து ஒரு பேசுபடும் பொருளா வந்து கமெண்ட் செக்ஷன்ல பேசிட்டு இருக்காங்க. ஆனா எது பேசணும்? அமைச்சர் ஒருத்தர் வெற்றி பெற்றாருன்னு சொல்லி குடிச்சிட்டு பாட்டில தலைக்கு மேல வச்சு ஆடினது, அதை பத்தி பேசிருக்கலாம். இல்ல மந்திர பொடி மாத்திரைய வந்து மந்திர பொடி மாதிரி அதே ப்ராசஸ்ல பண்ணாங்க இல்லையா, அந்த விஷயத்த பத்தி பேசணும். இல்ல பீச்ல வந்துட்டு குடிச்சிட்டு அப்படியே பாட்டிலோட அப்படியே நடக்கிறதுதான் கெத்துன்னு நடந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வெளியாச்சு, இதை பத்தி பேசியிருக்கணும். இதெல்லாம் பத்தி பேசாம எது ஒண்ணுத்துக்கும் தேவை இல்லையோ, எது மக்களுக்கு பிரயோஜனமே இல்லையோ அந்த ஒரு விஷயத்த ஒரு பெரிய ஒரு குற்றமா அவங்க பரப்பிட்டு வரீங்களே, இது எந்த வகையில நியாயம்? இதோட மட்டுமா விட்டாங்க? சீமான் அவர்கள் அவருடைய மகனை வந்து அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாரு, இந்த மாதிரி திரள் நிதியா பணத்தை வாங்கி அங்க அந்த மாதிரி பணக்கார ஸ்கூல்ல லட்ச லட்சமா செலவு பண்ணி படிக்க வைக்கணும் தான் இவர் இப்படி எல்லாம் வாங்கவே செய்யறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் அவதூறு பரப்புறாங்க. கயல்வெளி அவங்களுடைய சிஸ்டர் வந்து இறந்துடுறாங்க. அவங்களுடைய மகனை இவங்க எடுத்து வளர்க்குறாங்க. இந்த மகனுடைய ஒட்டுமொத்த படிப்பு செலவு எல்லாத்தையுமே அவருடைய அப்பா தான் பாத்துக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஃபாரின்ல வேலை பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் உண்மை. இந்த விஷயத்த அப்படியே விட்டுடுறாங்க. இது என்ன ஆயிடுது, மக்கள் மத்தியிலையும் இந்த அவதூறு தான் உண்மைன்ற மாதிரி போயிடுது. இப்போ இதோடைய கலாச்சாரத்தை என்ன நடந்திருக்கணும்? அந்த மகனுடைய அப்பா வந்து சொல்லி இருந்திருக்கணும், இந்த திரள் நிதியில ஒண்ணும் என் பையன் படிக்கல, நான் சொந்தமா செலவு பண்ணி என் பையனை படிக்க வச்சுட்டு இருக்கேன்னு அவரு வந்து ஒரு விஷயத்த பேசி இந்த மாதிரி பேசுனவங்க எல்லாரும் மேலேயும் வழக்கு போட்டிருந்தா யாராவது இதை பத்தி பேசுவாங்களா? பயம் வந்திருக்காது. ஆனா இதை அப்படி விட்டது தப்பா போச்சு. இப்போ அடுத்ததா சீமானவர்களுடைய அம்மாவை குறித்து பேச முடியாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க குடியாத்த குமரன், முக்தார் போன்றவங்க எல்லாம். இன்னமும் சமூக வலைத்தளங்கள்ல அந்த காணொலிகள்லாம் இருக்கு. இதையும் விட்டு இருந்திருக்க கூடாது. இந்த அவதூறுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிருந்திருக்கணும். இது மட்டுமா, சீமானவர்கள் வந்து திமுக கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு தான் சொத்து வாங்கியிருக்காரு அப்படின்னு பொய்யா வந்து ஒரு அவதூறை நெல்சன் அவர்கள் வீடியோ ஒண்ணு போடுறாரு. அவருக்கு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அது எல்லாத்தையுமே மக்கள் வந்து நம்புறாங்க. அத வந்து உடனே என்ன ஆயிடுது, நாம் தமிழர் கட்சி படை வீரர்கள்லாம் தாங்கிக்க முடியாம அண்ணனை வந்து இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி கோவப்பட்டு வார்த்தைகளை விட
கடைசியில பாருங்க இப்படிதான் வந்து சீமான் அவர்கள் வளர்த்திருக்காரு. எல்லாரையும் எப்படி பேசுறாங்க பாருங்க. ஒரு சமூக வலைத்தளங்கள்ல அநாகரிகமான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆனா நான் அப்படி பேசல, நான் கேள்விதானே எழுப்பினேன், என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க, அதுக்கு எதுக்கு இப்படி பேசுறீங்கன்னு அந்த ட்ரிகர் பண்ணிட்டு அந்த வார்த்தைகளை எடுத்து வச்சு அதையும் வேற லெவல்ல பரப்புறாங்க. இதை என்ன பண்ணியிருந்திருக்கணும், முறையா அவங்க அந்த சகோதரன் மேல வழக்கு தொடுத்து இது வந்து தவறா வந்து ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்கன்னு சொல்லியிருந்தா முடிஞ்சு போகுது. அதை விட்டுட்டு மாத்தி மாத்தி எல்லாரும் அந்த சகோதரன் குறித்து வீடியோ போட்டதுனால அந்த சகோதரன் நல்லா வளர்ந்துட்டாரு, கட்சிக்கும் கெட்ட பேரு வாங்கி கொடுத்தாச்சு. இப்படி சீமானவர்கள் எதிர்த்தா இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆக முடியுமா, இது நல்லா இருக்கே அப்படின்னு இப்ப சமீபத்துல பிஸ்மி அவர்கள் வந்து சீமான் அவர்கள் 100 கோடி ரூபாய் வந்து திமுக கிட்ட இருந்து வாங்கிட்டாங்கன்னு ஒரு வீடியோ பதிவு பண்றாரு. இப்ப இது ஆரம்பத்திலே நம்ம வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட கிள்ளி விட்டுருந்தோம்னா இந்த மாதிரி இதெல்லாம் வளர்ந்துருக்காது. அவதூறு பேசினா நம்ம மேல வழக்கு தொடுப்பாங்கன்ற பயம் வந்து இருக்கும். அதனால இந்த மாதிரி ஏட்டிக்கு போட்டியா பதில் பேசுறதை விட்டுட்டு வழக்கறிஞர் பாசறையோ இல்ல என்டிக்கு ஐடிவிங்கோ இந்த மாதிரி பேசக்கூடியவங்க மேல வழக்கு தொடுக்கணும். தொடுத்தா இதுக்கப்புறம் இந்த அவதூறுகள்லாம் யாராலையும் தைரியமா பேச முடியாது. இந்த அவதூறெல்லாம் உண்மையாக்குறதுக்கே திமுகவும் தாவேகாவும் சேர்ந்து கடுமையா உழைக்கிறாங்க, பல கோடி செலவு பண்றாங்க, அதை மக்கள் மத்தியில வேகமா அனுப்புறாங்க, மக்களும் அதை நம்புறாங்க. அப்போ ஆக மொத்தத்துல உன்னதமான கொள்கை கோட்பாடுகள் இருந்தும் கட்சி வந்துட்டு இப்படிதான் இருக்குன்னு அவங்க பரப்பக்கூடிய ஒரு 10-15 அவதூறுகள் மக்கள் மத்தியில வேகமா போய் இந்த கொள்கை கோட்பாடுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடுது. அதனாலதான் இந்த அவதூறுகள் எல்லாத்தையுமே வந்து நிறுத்தணும்னு நான் சொல்ல வரேன். சீமானவர்கள் சொல்லுவாங்க நம்ம வந்து விமர்சனங்களை கடந்து போகணும், அதுக்கெல்லாம் நம்ம நேரம் செலவு பண்ணிட்டு இருந்தா நம்ம மக்கள் பணியை செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. விமர்சனங்கள், அரசியல் ரீதியா இருக்கிற விமர்சனங்களை நம்ம கடந்து போகலாம். அதை வந்து இப்போ கேள்வி எழுப்புறாங்க, நீங்க என்னப்பா இயற்கை விவசாயம் பண்ண போறேன்னு சொல்றீங்களா, அது சாத்தியமா, அது எப்படி செயல்பட முடியும், மண்ணெல்லாம் வந்து ரசாயனத்துக்கு வந்து ஊறி போயிருக்கு, இதை எப்படி மறுபடியும் நீங்க இயற்கை விவசாயமா மாத்துவீங்க, அதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கான மாற்று திட்டங்கள் என்ன வச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம அரசியலா வந்து பதில் வைக்கலாம். ஆனா அவதூறுகளை நம்ம கடந்து போறது மிகப்பெரிய தவறு. அவதூறுகள் எல்லாத்தையுமே முற்றுப்புள்ளி வைக்கணும், சரியான முறையில வழக்கு தொடுக்கணும்ன்றத இந்த காணொலி மூலியமா நான் கோரிக்கை வச்சுக்கிறேன். இப்ப நம்ம சைட்ல மாத்திக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமான் அவர்கள் விருது விழா மேடைகள்ல எல்லாம் அந்த விருது கொடுக்கக்கூடியவங்களுடைய படைப்புகள் பற்றி, அவங்களுடைய ஆற்றல் பத்தி ரொம்ப பாசிட்டிவா ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அவங்கள பத்தி யோசிச்சு பேசுவாரு. இது இந்த விஷயத்த இப்படி கூட யோசிக்க முடியுமா, இப்படி கூட பார்க்க முடியுமா அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப நேர்த்தியா ரொம்ப அருமையா இருக்கும் அவருடைய அந்த ஸ்பீச் எல்லாமே. அந்த மேடையில அவர் பேசின அந்த கருத்துக்கள்லாம் சமூக வலைத்தளங்கள்ல நிறைய வியூஸ் போயிருக்கு, ரொம்ப மக்கள் விரும்பி லைக்ஸ் எல்லாம் பண்ணிருக்கதெல்லாம் நானே பார்த்திருக்கேன். அதே மாதிரி அந்த மேடைகள்ல இப்போ ஸ்டாலின் அவர்களை பத்தியோ இல்ல உதயநிதி அவர்களை பத்தியோ இல்ல மோடிஜி அவர்களை பத்தியோ இல்ல அண்ணாமலை அவர்களை பத்தியோ இல்ல விஜய் அவர்களை பத்தியோ யாரை பத்தி கேட்டாலும் அவங்கள பத்தின விஷயத்த ரொம்ப மாண்போட கருத்துக்களை பேசுவாரு. இப்ப அதுவே நாம் தமிழர் கட்சி மேடையில பாத்தீங்கன்னா எதிர்கட்சி செய்யக்கூடிய தவறுகள், ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகள் எல்லாத்தையுமே நெத்தி அடி பாயிண்ட வந்து வைப்பாரு. அது ரொம்ப சிறப்பா இருக்கும். தப்புனா தப்பு, இது வந்து தப்பு செய்யறாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில எக்ஸ்போஸ் பண்ணுவாரு. அது எல்லாமே சூப்பர். ஆனா கூடுதலா வந்து கேலியும் கிண்டலும் பண்ணிடுறாரு. இந்த கேலியும் கிண்டலும் பண்றதுனால என்ன ஆயிடுதுன்னா அந்த சம்மந்தப்பட்ட நபர் வந்து ட்ரிகரும் ஆயிடுறாங்க. அப்ப வந்து மக்கள் கேட்கறவங்களுக்கும் அது எப்படி ஆயிடுதுன்னா, இப்போ ஒரு விஷயத்த அதை ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லும் போது அது வந்து மக்களுக்கும் வந்து அந்த அது என்னவோ அதோடைய ஆபத்து என்னவோ இல்ல ஒரு விழிப்புணர்வோ ஏதோ ஒண்ணு அது வந்து அப்படியே மக்களுக்கும் அதே ஃபீலிங்ஸ் வந்து கடத்தப்படும். இப்படி கேலி கிண்டல் பண்றதுனால அது நகைச்சுவையா சிரிச்சிட்டு அதை கடந்து போயிடுறதுக்கு தான் அது வந்து வழிவகை செஞ்சிருது. அதனால இந்த கேலி கிண்டலை அவாய்ட் பண்ணிட்டா நல்லா இருக்கும். இப்ப இந்த எதிர்கட்சியினர் இல்ல ஆளுங்கட்சி இந்த மாதிரி அவங்க எல்லாருமே இந்த கேலி கிண்டல் நம்மள பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஒரு பக்கம் ட்ரிகர் ஆகி இன்னும் வேகமா அந்த அவதூறை பரப்புறதுக்கு அவங்க முற்படுறாங்க. அவங்க கிட்ட பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, அதனால நல்ல கோடிகள்ல செலவு பண்ணி பெய்ட் யூடியூபர்ஸ், இன்ஃபுளுசர்ஸ் எல்லாரையும் விலைக்கு வாங்கி அதை வந்து செயல்படுத்துறாங்க. அதே மாதிரியே சீமானவர்களுக்கு அடுத்ததா கட்சியில இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களும் அவங்க சமூக வலைத்தள பக்கங்கள்ல கேலி கிண்டல் பண்ணி பேசுறாங்க, ஒரு விஷயத்த நகைச்சுவை கொண்டு போகணும்னு நினைச்சு செயல்படுறாங்க. இதனால அவங்க செய்யக்கூடிய தவறுகளுடைய சீரியஸ்னஸ் மக்களுக்கு புரியாம போயிடுது, சிரிச்சுட்டு கடந்து போயிடுறாங்க. இது மட்டும் இல்ல, வரம்பு மீறி வார்த்தைகளையும் பயன்படுத்துறாங்க. சீமான் அவர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க,
நம்மளுடைய கட்சி சார்ந்து பேசுறவங்க எல்லாருமே நாகரிகமான முறையில கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இது உங்களை மட்டும் பாதிக்காது, கட்சியும் சேர்த்து பாதிக்கும், என்னையும் பாதிக்கும், என்ன எப்படி வளர்த்து வச்சிருக்கான் பாருன்னு கேட்பாங்க அப்படின்றத தொடர்ச்சியா சொல்றாங்க. இப்ப சமீபத்துல கூட ஊடக ஆளுமைகள் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசும்போதும் நாகரிகமான முறையில கருத்துக்களை பதிவு பண்ணுங்கன்னு தான் அவர் சொல்றாரு. ஸோ அதை கேட்டுட்டு எல்லாரும் அதே மாதிரியே செயல்பட்டா நல்லா இருக்கும். அதே மாதிரி அண்ணன் சீமானவர்கள் வந்துட்டு இப்போ கட்சியில ஏதாவது ஒரு நிர்வாகியோ யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா உடனே அவங்களுடைய தொலைபேசியில வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் போட்டு பேசிடுறாங்க, திட்டி அந்த நேரம் அவங்களுக்கு கோவம் வந்துட்டு திட்டி போட்டுடுறாங்க. அதனால இனி இந்த திட்டி நேரடியா பதிவு போடுறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா சமூக வலைத்தளங்கள்ல அண்ணன் கோவப்பட்டு பேசின அந்த ஆடியோக்கள்லாம் நிறைய வந்து உலாவுது, இதுவுமே மக்கள் மத்தியில பரப்பப்படுது. இப்போ ஒருத்தவங்க நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள பாராட்டுறதுக்கு அண்ணன் வந்து நேரடியா பதிவு போடலாம். இப்போ தவறு செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குழுவை அமைச்சு என்ன தவறு செஞ்சிருக்காங்க அதை அனலைஸ் பண்ணி இதை வந்து இப்படி சரி செய்யணும், இல்ல இது எப்படி மாத்தினா சரியா இருக்கும்ன்றத அந்த குழு வந்து செயல்படுத்தணும் சீமான் அவர்களுடைய தலைமையில. அப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். சீமான் அவர்கள் ஒரு லெஜண்ட், அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு எல்லாம் இங்க யாருமே இல்லை. இதை வந்து உரிமையா ஒரு தங்கையா இந்த கோரிக்கைய நான் வந்து வேண்டுகோளா அண்ணனுக்கு வைக்கிறேன். இந்த சமயத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். பொதுவாவே நான் வந்து என்னுடைய நண்பர்களோட அரசியல் ரீதியா வாதங்கள் வந்து வைப்பேன். நம்ம கட்சி சார்ந்த கொள்கை கோட்பாடுகள் எல்லாத்தையும் ரொம்ப பெருமையா பேசுவேன். இப்ப என்னோட நண்பர்கள் பாத்தீங்கன்னா திமுக சார்ந்தவங்களும் இருக்காங்க, அதிமுக, தவேக, அண்ணாமலை அவர்களை பிடிச்சவங்களும் இருக்காங்க, எந்த கட்சி சாராதவங்களும் இருக்காங்க. அப்படி வாதம் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்துட்டு சீமான் அவர்களுடைய முக்கியமான தம்பி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பொது மேடைகள்ல பெண்கள் குறித்த ரொம்ப இழிவா பேசுறாரு. இதுல வேற அப்பப்ப ரொம்ப பெருமையா நான் திட்டுறதுலேயே பிஹெச்டி பண்ணியிருக்கேன், என்னுடைய பழைய ஆடியோக்கள்லாம் நிறைய உலாவுது, அதெல்லாம் கேட்டு பாருங்க அப்படின்னு ரொம்ப கெத்தா பேசுறாரு. நீ அவரை தான் வந்துட்டு எங்க அண்ணன் வேற பாட்டு போட்டு ரொம்ப பெருமையா வந்து பேசிக்கிற அப்படின்லாம் பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு ஆடியோவையும் எனக்கு வந்து போட்டு காட்டினாரு. அதை வந்து கேட்க முடியல, பெண்களை இவ்வளோ கொச்சப்படுத்தி பேச முடியுமான்ற அளவுக்கு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருந்தாரு. அதை கேட்டுட்டதுக்கு பிறகு ரொம்ப அவமானமா போச்சு. நான் அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்களோட அரசியல் ரீதியா வாதம் பண்றதே நிறுத்திட்டேன். அந்த அண்ணன் யாரு அப்படின்னு அவர் பேரை சொல்லி நான் கஷ்டப்படுத்த விரும்பல. ஆனா இப்படி ஒரு சம்பவம், இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு ஒண்ணு உருவாச்சு. இப்ப அவங்க கேக்குற கேள்வி என்னன்னா, இப்படி உன்னதமான கொள்கை கோட்பாடுகள்லாம் இருக்கு அப்படின்னு நீ வந்து பேசுற, ஆனா இந்த மாதிரி தரக்குறைவா பேசுறவங்க நாங்க எப்படி அரசியல்வாதியா பாக்குறது அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். யூடியூப்லயும் சரி, ஃபேஸ்புக்லயும் சரி, என்டிகேக்கு ஆதரவாக பேசக்கூடிய சேனல்கள் வந்து பெருசா இப்ப வியூஸ் போறதே இல்லை, அதை நீங்களே பார்த்துருக்கலாம். அதே போல சில சேனல் எல்லாத்தையுமே முடக்குறாங்க. ஃபேஸ்புக்ல எல்லாம் ஹேஷ்டாக் என்டிகே அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக்கே இல்லாம போயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஐடி விங்கும் சரி, சீமான் அவர்களும் சரி, என்னன்றத கண்டறிஞ்சு சரி செய்யணும் அப்படின்றதையும் இந்த காணொலி மூலியமா நான் கோரிக்கை வச்சுக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா தாவேகா ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு அந்த கட்சியுடைய விர்ச்சுவல் வாரியஸா இருக்கட்டும், நிர்வாகிகளா இருக்கட்டும், தொண்டர்களா இருக்கட்டும், நிரந்தர முதல்வர் அவர்களே அப்படின்னு போஸ்டர் அடிச்சு ஓட்டுறதா இருக்கட்டும், பேனர் வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல சமூக வலைத்தளங்கள்ல பரப்புறதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப தாவேகால வந்து அத்தனை பேரும் வேக வேகமா இணையறதுக்கு காரணம் இப்ப அவங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்காங்க, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தரேன்னு சொல்றாங்க. அதனால பணத்துக்காகவும் பதவிக்காகவும் ஆசைப்பட்டு அத்தனை பேரும் இந்த பக்கம் தாவுறாங்க. இத வந்துட்டு பார்த்துட்டு ஒருத்தர் இன்னைக்கு தாவேகால உள்ள நிர்வாகி ஒருத்தர் பேசியிருக்காரு. இந்த மாதிரி இப்படி எல்லாருமே தாவேகா பக்கமே வந்துட்டா எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது போலயே, அடுத்த தடவை எலெக்ஷன் தேவையே இல்லை போலயே, நாம தான் வந்துட்டு நிரந்தரமா இருக்க போறோம் அப்படின்லாம் பேசுறாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா புசியானந்த் அவர்கள் ஊழல் பண்ணியிருக்கிறதா தாவேகா கட்சியில உள்ள ஒரு வழக்கறிஞரே வந்து வழக்கு தொடுத்திருக்காரு. இப்ப இது வந்து மக்கள் மத்தியில பெரிய அளவுல பேசப்படும் பொருளா இருக்கு. நிரந்தர முதல்வரா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லை, ஆனா மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கணும். இப்படியெல்லாம் அதே ஊழல், அதே குற்ற பின்னணி எல்லாம் பார்க்கும்போது மக்கள் மனசுல எப்படி இருக்குன்னா இது திமுகவுடைய இன்னொரு வருஷனா தான் பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நிரந்தர முதல்வரா இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அப்புறம் இன்னமும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய ஆதரவும் எனக்கு ரொம்ப முக்கியம். மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி.